அமேசிங்கான வியூ காமிக்கணுமா? சண்டே ஈவினிங் செம கூட்டமாக இருக்குது. ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்து என்ன ஃபுட் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு குட்டி விளாக் மாதிரி மினி விளாக் மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் இருக்கும். ஜஸ்ட் கண்டினியூ. சிக்கன் கார்னர், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் அங்கே குழந்தைங்க அப்படியே பண்ணுறதாங்க ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்களா அது, இங்கே பாப்கார்ன். ஸோ என்ன ட்ரை பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என் கொலிக் ஃப்ரெண்டு ஒரு ப்ரோ தான் வந்திருக்கோம். என்ன ப்ரோ ட்ரை பண்ணலாம்? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சொல்லியிருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சட்னி வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப சொல்லிக்கிறதுல எதுவும் இல்லை. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிடும் போது டேஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன். டேஸ்ட்டில் எல்லாம் ஃபேமிலியோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். ரெண்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்துருச்சு. கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாப்பிடுங்க. ஏவரேஜாக தான் இருக்குது. டேஸ்டி சாப்பிட்ற ஏவரேஜாக இருக்குது. நான் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சார்ஜ் அதிகமாக இருக்குது, காரம் பெருசாக இல்லை. எப்படி இருக்குது? ரொம்ப காரமாக இல்லை. ஆவரேஜாக வெறும் சாத்து எப்படியாக இருக்குது. மோஸ்ட்லி நான் காரம் இருந்தேன். இல்லை ப்ரோ பெப்பர் போடல. சப்பு நம்ம ஏரியாவில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் கொண்டு போகிறோமா, அதோட ஃப்ரெண்டு இங்கே வந்தாலும் சாப்பிடணும். பூரா ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் டேஸ்ட் நாட் ஓகே.